நீங்க தினமும் துஆ கேட்கிறீர்கள். ஆனால் என்ன பிரயோஜனம்? வானவர்களே, உங்களுக்காக ஆமீன் சொல்லும் 10 ரகசிய இடங்கள் உள்ளன. ஒரு நொடி கற்பனை செய்து பாருங்கள். வானவர் உங்கள் பெயரை உச்சரிக்கிறார். அதற்குப் பிறகு என்ன நடக்கும்? நான் உங்களுக்குச் சொல்லப்போகும் இந்த 10 இடங்களில் அது நடக்கலாம். கடைசி இடம் உங்களை மிரள வைக்கும். மஸ்ஜித் முதல் வரிசையில் நிற்பது ஒரு சூப்பர் பவர். நீங்கள் அங்கே நின்ற அடுத்த நொடி வானவர்கள் அல்லாஹ்விடம், இவருக்காக நான் துஆ செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். உங்கள் பாவங்கள் நொடியில் அழிக்கப்படுகிறது. இப்தார் நேரம் இது. ரமலானின் உச்சகட்ட சக்தி வாய்ந்த தருணம். நீங்கள் நோன்பு திறக்கும்போது ஒரு வானவர் படை உங்களுக்காக, இறைவா, இவரின் நோன்பை ஏற்றுக்கொள், இவருக்கு அருள் செய் என்று இடைவிடாமல் துஆ செய்கிறது. இது நான் சொல்லவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அரஃபா மைதானம் 4 மில்லியன் மக்கள் இருந்தாலும் வானவர்கள் உங்கள் பெயரை தனித்தனியாகத் தேடி கண்டுபிடிக்கிறார்கள். ஹஜ் நாளில் உங்கள் ஒவ்வொரு கஷ்டத்தையும் அவர்கள் நேராக வானத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். ஃபஜ்ருக்கு முந்தைய திக்ர், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று வெறும் 100 முறை சொல்லிப் பாருங்கள். அந்த அதிகாலையில் வானவர்கள் உங்கள் பெயரை மேகங்களில் எழுதி அல்லாஹ்விடம் எடுத்துச் செல்கிறார்கள். இது ஒரு கேம் சேஞ்சர். சகோதரருக்கான ரகசிய துஆ. நீங்கள் யாருக்காக ரகசியமாக துஆ செய்கிறீர்களோ அந்த நொடியே ஒரு வானவர் உங்கள் அருகில் வந்து, உங்களுக்கும் அதே கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். இது ஒரு பையன் 1 get 1 ஃப்ரீ ஆஃபர் மாதிரி. நீங்கள் குரானை ஓதும் ஒவ்வொரு நொடியும் வானவர்கள் வேலையில் இறங்கிவிடுகிறார்கள். அவர்கள், அல்லாஹ்வின் வேதத்தை ஓதும் இந்த நாவுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆசீர்வாதம். உங்கள் சஜ்தா எவ்வளவு நீளமாக இருக்கிறதோ அவ்வளவு வேகமாக வானவர்கள் உங்கள் கோரிக்கையை வானத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். உங்கள் தலையை தாழ்த்துங்கள், உங்கள் கோரிக்கைகள் உயரும். நீங்கள் 33 முறை சுப்ஹானல்லாஹ் சொன்னவுடன் வானவர்கள் உங்கள் பாவப்பட்டியலை எடுத்து காற்றில் கிழித்து எறிகிறார்கள். இது பாவங்களை அழிக்கும் அல்டிமேட் டெக்னிக். நீங்கள் யாருக்கும் தெரியாமல் ஒரு தர்மம் செய்கிறீர்கள். ஆனால் வானவர்கள் அதை பதிவு செய்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம், இந்த நபருக்கு இன்று கூடுதல் அருளை வழங்கு என்று நினைவுபடுத்துகிறார்கள். உங்கள் ரகசிய கேமரா அவர்கள்தான். ஒரு நீண்ட பயணத்திற்குப் பிறகு நீங்கள் வீட்டு வாசலில் கால் வைத்தவுடன் வானவர்கள் அல்லாஹ்விடம் ரிப்போர்ட் செய்கிறார்கள். இறைவா, இவரை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்தாய், இவரின் பாவங்களையும் மன்னித்துவிடு. இதுதான் உண்மையான VIP பாதுகாப்பு. இந்த 10 ஹேக்குகளை இன்றே பயன்படுத்தத் தொடங்குங்கள். அல்லாஹ் நம்முடைய முயற்சிகளை ஏற்றுக்கொள்வானாக. வானவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்வார்களாக. உங்க பிரார்த்தனைகள் வெறும் காத்தோட காத்தா போகிற மாதிரி உணர்றீங்களா? இறைவன் கிட்ட கேட்கிற துவாக்களுக்கு பதில் கிடைக்காம தாமதமாகுதேன்னு எப்போவாச்சும் கவலைப்பட்டதுண்டா? நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஆனா ரொம்ப எளிமையான, அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு அமல் இருக்கு. அது உங்க துவாக்கள் எல்லாம் இறைவன் கிட்ட சீக்கிரமா போய்ச் சேர ஒரு சாவியா இருக்கலாம்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, அந்த அற்புதம் இஷா தொழுகைக்குப் பிறகு நாம தொழுற வித்ர் தொழுகையில தான் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசப் போறோம். அதுதான் வித்ர் தொழுகை. இந்த தொழுகை வெறும் ஒரு சுன்னத்தான வணக்கம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது நம்ம பிரார்த்தனைகள், நம்ம துவாக்கள் எல்லாம் இறைவன் கிட்ட உடனே ஒப்புக்கொள்ளப்பட ஒரு முக்கிய காரணமா அமையக்கூடிய 3 அற்புதமான ரகசியங்களை தன்னுள்ள வச்சிருக்கு. இந்த வீடியோல வித்ர் தொழுகையோட அந்த 3 முக்கிய ரகசியங்களை விரிவா பார்த்து அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றதுன்னும் பார்க்கப் போறோம். இதன் மூலமா நம்ம துஆக்கள் இறைவன் கிட்ட சீக்கிரமா போய்ச் சேர்றதோட நம்ம வாழ்க்கையும் இன்ஷா அல்லாஹ் வளமா மாறும். வாங்க அந்த ரகசியங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல வித்ர் தொழுகைன்னா என்னன்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். வித்ர் அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு ஒற்றைன்னு அர்த்தம். நம்ம மார்க்கத்துல இது ராத்திரியில, குறிப்பா இஷா தொழுகைக்கு பிறகு சுப்ஹு தொழுகைக்கு முன்னாடி தொழுற ஒரு முக்கியமான சுன்னத்தான தொழுகை. சில இஸ்லாமிய அறிஞர்கள் இது வாஜிப், அதாவது கட்டாயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னும் சொல்றாங்க. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தொழுகையை
ரொம்பவே வலியுறுத்தி இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ஒற்றையானவன், அவன் ஒற்றையை விரும்புகிறான். எனவே குரானை உடையவர்களே வித்திர் தொழுங்கள். இந்த ஹதீஸ் வித்திர் தொழுகையோட முக்கியத்துவத்தை நமக்கு நல்லா உணர்த்துது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் விரும்புறாரோ அவர் 5 ரகத் வித்திர் தொழட்டும். யார் விரும்புறாரோ அவர் 3 ரகத் வித்திர் தொழட்டும். யார் விரும்புறாரோ அவர் 1 ரகத் தொழட்டும். இதிலிருந்து நாம 1 ரகத், 3 ரகத், இல்லனா 5 ரகத்னு ஒற்றைப்படையா வித்திர் தொழுகையை நிறைவேற்றலாம்னு தெரியுது. இருந்தாலும் 3 ரகத் தொழுறதுதான் பொதுவா வழக்கத்துல இருக்கு. வித்திர் தொழுகையோட நேரம் இஷா தொழுகைக்குப் பிறகு ஆரம்பிச்சு அதிகாலை சுப்ஹ் உண்மையான வைகரைக்கும் இருக்கு. ஒருத்தர் ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து கடைசி நேரத்துல தொழுறது ரொம்ப சிறப்புன்னாலும், ஒருவேளை தூங்கிடுவோமோன்னு பயம் இருந்தா இஷா தொழுத உடனே தொழுதுக்கிறதும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களில் யார் சுப்ஹுக்கு முன் வித்திர் தொழ முடியுமோ அவர் அப்படி செய்யட்டும். ஏன்னா அதிகாலை தொழுகை சாட்சி கூறப்படும் தொழுகையாகும். இந்த தொழுகையை தனியா தொழுறதுதான் ஜமாஅத்தோட தொழுறதை விட சிறந்ததுன்னு சொல்லப்படுது. வித்ர் தொழுகைங்கிறது ஏதோ கடமைக்கு செய்யற ஒரு செயல் இல்லை. அது அல்லாஹ் கூட நாம பேசுற ஒரு நெருக்கமான உரையாடல். அன்றைய நாளோட கடைசி தொழுகையா இது அமையறதால, அன்னைக்கு நாம செஞ்ச நல்லது கெட்டதையெல்லாம் இறைவன் கிட்ட சொல்லி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம தேவைகளை மன்றாட ஒரு பொன்னான வாய்ப்பா இது இருக்கு. இந்த தொழுகையோட மகத்துவத்தை உணர்ந்து நாம தொழும்போது அதோட பலன்கள் பல மடங்கு அதிகமாகும். வித்திர் தொழுகை மூலமா நம்ம துஆக்கள் உடனே ஏற்கப்பட முதல் ரகசியம் என்னன்னா, அந்த தொழுகையை விடாமுயற்சியோட தவறாம தொழுறதும் அதுக்கு சரியான நேரத்தை தேர்ந்தெடுக்கிறதும் தான். எந்த ஒரு நல்ல செயலையும் நாம தொடர்ந்து செய்யும்போதுதான் அதோட முழு பலனையும் அடைய முடியும். வித்திர் தொழுகையும் அப்படித்தான். ஏதோ ஒரு நாள் தொழுதுட்டு மத்த நாள்ல விட்டுட்டா அதோட தாக்கம் குறைஞ்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் குறைவா இருந்தாலும் நிரந்தரமா செய்யப்படுற அமல்தான். அதனால தினமும் வித்திர் தொழுறத ஒரு பழக்கமா மாத்திக்கிறது ரொம்ப முக்கியம். வித்திர் தொழுகை மூலமா நம்ம துஆக்கள் உடனே ஏற்கப்பட இரண்டாவது மிக முக்கியமான ரகசியம், வித்திர் தொழுகையோட 3வது ரக்கத்துல ஓதப்படுற குனூத் துஆவோட மகத்தான சக்திதான். குனூத் அப்படிங்கிற வார்த்தைக்கு பணிவு, கீழ்ப்படிதல், பிரார்த்தனைன்னு பல அர்த்தங்கள் இருக்கு. இந்த துஆ வித்திர் தொழுகையோட ஒரு ஸ்பெஷலான அம்சம். இது மத்த தொழுகைகள்ல பொதுவா இருக்காது. வித்திர் தொழுகை மூலமா நம்ம துஆக்கள் உடனே ஏற்கப்பட 3வது, ஆனா ரொம்ப அடிப்படையான ரகசியம், தொழுகையின் போது நம்ம உள்ளத்தோட ஒருமுகப்பாடும் முழுமையான தூய எண்ணமாகும்.